children, நம்ம இந்த வீடியோவில் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டும் மெமரியும் எப்படி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேட் பண்ணுது அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் மெயின் காம்பனண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட், செகண்ட் அக்குமுலேட்டர், அதான் இன்டர்னல் மெமரின்னு சொல்கிறோம். அப்புறமா கண்ட்ரோல் யூனிட். இந்த 3 பார்ட்ஸை தவிர சம் அதர் பார்ட்ஸ் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அந்த பார்ட்ஸை பற்றி தான் இங்கே இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, மெமரியிலேருந்து டேட்டாவை எப்படி எடுத்துக்குது, இங்கேருந்து எப்படி டேட்டாவை மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெமரி டேட்டா ரெஜிஸ்டர். மெமரி டேட்டா ரெஜிஸ்டரில் பார்த்தீங்கன்னா டேட்டா இருக்கும். இப்போது மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டரில் என்ன இருக்குன்னா மெமரி அட்ரஸ் இருக்கும். ஸோ இப்போ ப்ராசஸருக்கு ஏதாவது டேட்டா மெமரியிலேருந்து வேணும்னா, மெயின் மெமரியிலேருந்து வேணும்னா ப்ராசஸர் என்ன பண்ணணும்னா அந்த டேட்டாவோட அட்ரஸை மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டரில் போடும். இந்த மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர் என்ன பண்ணணும்னா அதில் அட்ரஸ் பஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் பஸ் மூலமாக மெயின் மெமரியில் கம்யூனிகேட் பண்ணிக்கும். இப்போ கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த மெமரியோட அட்ரஸ் வந்து எந்த டேட்டாவுக்கு ஃபெச் ஆகுதோ அந்த டேட்டாவை தூக்கி என்ன பண்ணுன்னா டேட்டா பஸ்ஸில் போடும். இப்போ டேட்டா பஸ் தான் மெயின் மெமரியிலேருந்து ப்ராசஸருக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்டாவை தான் மெமரி டேட்டா ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ மெமரி டேட்டா ரெஜிஸ்டரில் மெயின் மெமரியிலேருந்து ப்ராசஸருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன டேட்டா இங்கே இருக்கும். அப்புறமா கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் என்ன இருக்குன்னா கரண்டாக எக்ஸிக்யூட் ஆகிற இன்ஸ்ட்ரக்ஷனுடைய இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். அப்புறமா ப்ரோக்ராம் கவுண்டர். ப்ரோக்ராம் கவுண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நெக்ஸ்ட்டு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸ் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஆஸ் ஏ மெமரி டேட்டா ரெஜிஸ்டர், எம்டிஆர்னு சொல்கிறோம், அண்ட் மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர், அதுதான் சிம்பிளாக எம்ஏஆர்னு சொல்கிறோம். இப்போ மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் என்ன பண்ணுன்னா கீப்ஸ் த டேட்டா விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு பிட்வீன் மெமரி அண்ட் த சிபியூ. மெமரிலேருந்து சிபியூனா ப்ராசஸருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன டேட்டாவை மெமரி டேட்டா ரெஜிஸ்டரில் வைக்கும். ப்ரோக்ராம் கவுண்டர் இஸ் ஏ ஸ்பெஷல் ரெஜிஸ்டர். தான் ப்ரோக்ராம் கவுண்டர் இது ஒரு ஸ்பெஷல் ரெஜிஸ்டர் இன் ஏ சிபியூ விச் ஆல்வேஸ் கீப்ஸ் அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸ் இங்கே இருக்கும். மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டரில் எந்த அட்ரஸோட டேட்டாவை வந்து நம்ம மெமரிலேருந்து எடுக்கணுமோ அந்த அட்ரஸ் தான் மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டரில் இருக்கும். இந்த பிசி ப்ரோக்ராம் கவுண்டரில் நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸ் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பஸ்ஸுன்னா என்னது, அந்த பஸ்ஸோட யூஸ்ன்னா என்னது அதான் பார்க்க போகிறோம். பஸ்ஸுன்னா கலெக்ஷன் ஆஃப் வயர்ஸ். இதே மாதிரி நிறைய கலெக்ஷன் ஆஃப் வயர்ஸ் சேர்ந்து தான் பஸ்ஸு. இப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் வயர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம இன்ஃபர்மேஷனை ஒரு காம்பனண்ட்லேருந்து அடுத்த கம்ப்யூட்டர் காம்பனண்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ டேட்டாவை மெமரிலேருந்து ரீட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ராசஸர்லேருந்து டேட்டாவை மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் டேட்டா இன்புட்லேருந்து டேட்டாவை எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்காக தான் நம்ம இந்த பஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பஸ் இருக்கும். கண்ட்ரோல் பஸ், அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ். இப்போ இந்த ப்ராசஸருக்கு ஏதாவது டேட்டா வேணும்னா என்ன பண்ணும், இதோட அட்ரஸை வந்து இந்த அட்ரஸ் பஸ்ஸில் போட்டு வைக்கும். ஸோ அட்ரஸ் பஸ் என்ன பண்ணும், அட்ரஸை கேரி பண்ணிவிட்டு போகும், எங்கள் மெமரிக்கு கேரி பண்ணிவிட்டு போகும். அட்ரஸுக்கு ஏற்றபடி டேட்டாவை ஃபெச் பண்ணி அந்த டேட்டாவை டேட்டா பஸ்ஸில் போடும். அந்த டேட்டா பஸ் தான் என்ன பண்ணும், டேட்டாவை ப்ராசஸருக்கு கொண்டு கொடுக்கும். ஸோ அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. A bus is a collection of wires used for communication between the internal components of a computer. The address bus is used to point a memory location. Here we are இங்கே டீகோடர் இருக்கும். அந்த டீகோடர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு டிஜிட்டல் சர்க்கியூட் தான். அதுதான் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்பெசிஃபிக் மெமரி லொக்கேஷனை ப்ராப்பராக லொக்கேட் பண்ணுறது. இந்த வேர்டு எங்கே இருக்குது அதை லொக்கேட் பண்ணுறது இந்த டீகோடர் தான். The address register is connected with the address bus which provides the address of the instruction. இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ் இருக்கும் அட்ரஸ் பஸ்ஸில். Data bus is used to transfer the data between memory and the CPU. டேட்டா பஸ்ஸில் டேட்டா இன்ஃபர்மேஷன் இருக்கும். மெமரிலேருந்து சிபியூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்டாவை டேட்டா பஸ்ஸில் இருக்கும். டேட்டா பஸ் வந்து பை டைரெக்ஷன். டேட்டா பஸ்ஸும் கண்ட்ரோல் பஸ்ஸும் பை டைரெக்ஷன், போத் கம்யூனிகேஷன் இருக்கும். பட் அட்ரஸ் பஸ் வந்து பை டைரெக்ஷன் கிடையாது, ஒரே டைரெக்ஷன் தான்.
கண்ட்ரோல் பஸ் கண்ட்ரோல்ஸ் த சிக்னல்ஸ். இங்கே என்ன பண்ணால் கேரிஸ் சிக்னல்ஸை கேரி பண்ணிட்டு போகும். இப்போ டேட்டாவை ரீட் பண்ண போகிறோமா இல்லை ரைட் பண்ண போகிறோமா அந்த சிக்னலை 1-0 மூலமாக கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ப்ராசஸரோட இந்த இன்டர்னல் பார்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கு. இந்த எக்ஸாம்பிள் வந்து கம்பல்சரி கிடையாது, இது வந்து புக்கில் கொடுக்கல, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு 11 மெமரி லொக்கேஷனை இது நோட் பண்ணுது. இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தீங்கன்னா அது வந்து மெமரி லொக்கேஷனை நோட் பண்ணுது. நீங்கள் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கலன்னா அது வந்து சிம்பிள் டேட்டான்னு மீன் பண்ணிக்கலாம். இப்போ லோடு 11 இதோட மீனிங் என்னென்னா இந்த 11th லொக்கேஷனில் இருக்கிற டேட்டாவை நம்ம அக்குமுலேட்டரில் லோட் பண்ண போகிறோம். எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குது அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் நம்மளுடைய ப்ராசஸர், இது வந்து நம்மளுடைய மெமரி, மெயின் மெமரி. இந்த மெயின் மெமரியில் இருக்கிற அந்த லோடு 11 இந்த இதை வந்து எப்படி நம்ம அக்குமுலேட்டரில் கொண்டு வரோம் அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா 98 அட்ரஸ் இருக்குது. ப்ரோக்ராம் கவுண்டரில் என்ன இருக்குன்னா நெக்ஸ்ட்டு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸ் தான் ப்ரோக்ராம் கவுண்டரில் இருக்கும். ப்ரோக்ராம் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா 98 இருக்குது. ஸோ இந்த அட்ரஸ் என்ன பண்ணும், இந்த மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டரில் போடும். எதுக்காக போடும்னா இந்த மெமரியிலேருந்து இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர் என்ன பண்ணும், அட்ரஸ் பஸ் மூலமாக இங்கே கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இந்த 98 அட்ரஸ் லொக்கேஷனில் நமக்கு இருக்கிறது லோடு 11. இந்த டேட்டாவை என்ன பண்ணுன்னா டேட்டா பஸ்ஸில் தூக்கி போடும். டேட்டா பஸ் என்ன பண்ணுன்னா மெமரியிலேருந்து டேட்டாவை இந்த மெமரி டேட்டா ரெஜிஸ்டரில் கொண்டு வந்து போடும். மெமரி டேட்டா ரெஜிஸ்டரில் இப்போ என்ன இருக்கும், கரண்டாக எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய டேட்டாவை, கரண்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்டாவை இங்கே மெமரி டேட்டா ரெஜிஸ்டரில் போட்டு வைக்கும். அது வந்து லோடு 11. இப்போ இந்த எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா இது என்ன பண்ணணுன்னா மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்லேருந்து கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருக்கு கொண்டு வரணும். ஸோ இது என்ன பண்ணுது, கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருக்கு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன சொல்லுது, லோடு 11. ஸோ இது என்ன பண்ணும், கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகும். இதுதான் கண்ட்ரோல் ஆப்ரேஷன். லோடு த இன்ஃபர்மேஷனாக 11 கண்ட்ரோல் யூனிட்டில் கொடுக்குறோம். கண்ட்ரோல் யூனிட்டில் என்ன சொல்கிறோம், லோடு த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த 11th மெமரி லொக்கேஷன். 11th மெமரி லொக்கேஷனில் இருக்கிற டேட்டாவை லோட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த 11th மெமரி லொக்கேஷன் மெமரி ஆனதால் லொக்கேஷன் ஆனதால் மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டரில் தூக்கி போடும். ஸோ ஆல்ரெடி 98 இருக்குது, அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நியூ மெமரி லொக்கேஷன் 11. ஸோ 11 என்ன பண்ணும், மெமரியை லொக்கேட் பண்ணும். 11th லொக்கேஷனில் டேட்டா 3 இருக்குது. டேட்டாவை என்ன பண்ணும், டேட்டா பஸ்ஸில் தூக்கி போட்டு அந்த டேட்டாவை மெமரி டேட்டா ரெஜிஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் 3. இப்போ இது ஒரு 3 இது என்ன பண்ணும், அக்குமுலேட்டரில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ப்ரோக்ராம் கவுண்டர் என்ன பண்ணுன்னா வேல்யூ 1 இன்க்ரீஸ் பண்ணும். 1 இன்க்ரீஸ் பண்ணதுன்னா மீனிங் என்னென்னா நெக்ஸ்ட்டு 99th லொக்கேஷனில் நம்ம அட்ரஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம பண்ண போகிறோம். அதுதான் இதோட மீனிங். இந்த ப்ரோக்ராம் கவுண்டரில் எப்போவுமே நெக்ஸ்ட்டு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுமோ அதோட அட்ரஸ் தான் இருக்கும். இதுதான் ஒரு ப்ராசஸரில் இன்டர்னலாக நடக்கிற ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்ட்ரோல் யூனிட் பார்க்கலாம். கண்ட்ரோல் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ். இப்போ ரீடுனா 2 சிக்னல்ஸ் இங்கே இருக்குது. ரீடுனா 1 சிக்னல், ரைட்டுனா 0 சிக்னல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஃபர்மேஷனை நம்ம மெமரியிலேருந்து இங்கே வந்து ப்ராசஸர் ரீட் பண்ணலாம், அப்புறம் ப்ராசஸர்லேருந்து எப்படி இன்ஃபர்மேஷனை மெமரியில் ரைட் பண்ணுறது அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. A single control line performs 2 operations like read or write using 1 or 0. Also the write operation transfer data from memory data register to memory. Memory data register locates in processor. ஸோ இப்போ என்ன பண்ணும், மெமரி ப்ராசஸருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா அதோட அட்ரஸை அட்ரஸ் பஸ்ஸில் தூக்கி போடும். அட்ரஸ் பஸ் என்ன பண்ணும், இதில் இருக்கிற அட்ரஸுக்கு ஏற்றபடி டேட்டாவை மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணி இன்ஃபர்மேஷன் டேட்டா ஃபெச் ஆச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷனை தூக்கி என்ன பண்ணும், டேட்டா பஸ்ஸில் போடும். டேட்டா பஸ் தான் என்ன பண்ணும், டேட்டாவை கேரி பண்ணி மெமரி டேட்டா ரெஜிஸ்டரில் தூக்கி போடும். இந்த மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் ப்ராசஸரில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டருக்கும் மெமரி வேர்டுக்கும் எப்படி வந்து கம்யூனிகேஷன் நடக்குது. இப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸர் இருக்குது. 8 பிட் ப்ராசஸர், 16 பிட் ப்ராசஸர், 32 பிட் ப்ராசஸர். இப்போல்லாம் நம்ம 64 பிட் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த மெமரி டேட்டா ரெஜிஸ்டருடைய அந்த பிட் சைஸும் இப்போ ரேமில் இருக்கிற அந்த பிட் சைஸும் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, இஃப் த சைஸ் ஆஃப் த மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் இஸ் 8 bits, the data bus has 8 parallel wires. 8 parallel wires இருக்கும்.
to transfer data from memory data register to memory word or word to memory data register. இந்த control lines இங்கே read and write control lines யூஸ் பண்ணுறோம். read பண்ணோன்னா 1, write பண்ணோன்னா 0 எடுத்துக்கும். இப்போ எப்படி மெமரிலேருந்து டேட்டா ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஃபிகரில் கொடுத்துருக்கோம். இப்போ இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த டேட்டா இருக்கும் இந்த ப்ராசஸரில், அதுதான் இந்த ஃபிகர் வந்து காமிச்சிருக்கு. பிகாஸ் ஷோஸ் த கண்டென்ட் ஆஃப் மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் அண்ட் த வேர்ட் ஆஃப்டர் ரீட் த ஆப்ரேஷன். த ரீட் ஆப்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா பிட்ஸ் ஃப்ரம் வேர்டு டு மெமரி. நம்ம டேட்டா எப்போவுமே ரீட் பண்ணோன்னா மெமரியிலேருந்து தான் ப்ராசஸர் ரீட் பண்ணும். ரைட் பண்ணோன்னா ப்ராசஸர்லேருந்து தான் மெமரி ரைட் பண்ணும். ரைட் ஆப்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா ஃப்ரம் மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் டு வேர்டு. மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் வந்து ப்ராசஸரில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க் கொஸ்டின், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் செட் டு பி த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட பிரெயின் எதுன்னு சொல்லியிருக்காங்க, மைக்ரோ ப்ராசஸர். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த மைக்ரோ ப்ராசஸர். இதில் எது வந்து மைக்ரோ ப்ராசஸரில் இல்லாத காம்பனண்ட்டு. அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் இருக்குது, ரெஜிஸ்டர் தான் அந்த இன்டர்னல் மெமரி. இப்போ கேட்ச் மெமரி வந்து ப்ராசஸரில் இல்லாது. நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி பிட்ஸு கான்ஸ்டியூட் ஏ வேர்டு. ஒரு வேர்டுன்னா எவ்வளோ பிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எந்த ப்ராசஸர்லேயுமே பிட்ஸ் வந்து இது கான்ஸ்டன்ட் கிடையாது. இந்த ப்ராசஸர் டு ப்ராசஸர் இந்த வேர்ட் சைஸ் வந்து என்னாகும், சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து டிட்டர்மைன்ட் பை த ப்ராசஸர் யூஸ்டு. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிவைஸ் ஐடென்டிஃபைஸ் த லொக்கேஷன் வென் அட்ரஸ் இஸ் பிளேஸ் இன் த மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர். டீகோடர் தான் பிளேஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின், வாட் ஆர் த பேராமீட்டர்ஸ் விச் இன்ஃப்ளூயன்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏ மைக்ரோ ப்ராசஸர். வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது. கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கிளாக் ஸ்பீடு, இன்ஸ்ட்ரக்ஷன் செட், வேர்ட் சைஸ். நெக்ஸ்ட், வாட் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுக்குற அந்த கம்ப்யூட்டருக்கு கொடுக்குற கமாண்ட்ஸ் தான் இன்ஸ்ட்ரக்ஷன். A command which is given to the computer to perform an operation on data is called an instruction. What is program counter? Program counterல எப்போவுமே நெக்ஸ்ட் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுமோ அதோட அட்ரஸ் இருக்கும். Program counter is a special register in the CPU which always keeps the address of the next instruction to be executed. Next, differentiate computer organization and computer architecture. ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்த டாபிக் வந்து 3 மார்க்ஸ் கொஸ்டின். கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதில் இன்புட் அவுட்புட் பார்ட் இருக்கும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், மெமரி யூனிட், இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் வந்து ப்ரோக்ராமருக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் வந்து ஒரு கம்ப்யூட்டரோட ஃபுல் டிசைனிங் பற்றி சொல்கிறது. ஃபுல் டிசைனிங்னா ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் என்ஜினியரிங் கன்சிடரேஷனில் சொல்கிறது தான் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்ஸ் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். 3 கேரக்டரிஸ்டிக்ஸ், கிளாக் ஸ்பீடு, இன்ஸ்ட்ரக்ஷன் செட், வேர்ட் சைஸ். கிளாக் ஸ்பீடு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ப்ராசஸருடைய ஸ்பீடு எவ்வளவு அதிகமாக இருக்குது அதை சொல்கிறதுக்கு தான் கிளாக் ஸ்பீடு. இது வந்து இதோட மெஷர்மெண்ட் வந்து மெகா ஹெட்ஸு அண்ட் ஜிகா ஹெட்ஸில் சொல்லுவோம். 1 மெகா ஹெட்ஸ்னால் 1 மில்லியன் சைக்கிள் பர் செகண்ட். 1 மில்லியன் சைக்கிள்ஸ்னால் 1 மில்லியன் ஆப்ரேஷன்ஸு பெர் செகண்டில் நம்ம பண்ணலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ள ப்ராசஸர் வந்து 1 பில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுமாம் பெர் செகண்ட். அப்படின்னா அதோட ஸ்பீடு வந்து ஜிகா ஹெட்ஸில் இருக்கணும். 1 ஜிகா ஹெட்ஸ் தான் 1 பில்லியன். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட், நம்ம கொடுக்குற அந்த கம்ப்யூட்டர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் தான் கமாண்ட்ஸ் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அதில் வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் இது கேரி பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் இன்புட் அவுட்புட். நெக்ஸ்ட்டு வேர்ட் சைஸ். வேர்ட் சைஸ் வந்து ஒவ்வொரு ப்ராசஸருக்கும் சேஞ்ச் ஆகும். அது வந்து 8 பிட்ஸாக இருக்கலாம், 16 பிட்ஸாக இருக்கலாம், 32 பிட்ஸு இல்லைனா 64 பிட்ஸு. அந்த பிட் சைஸை பொறுத்து இந்த RAM சைஸும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து கம்யூனிகேஷன் பிட்வீன் CPU அண்ட் மெமரி பார்த்துருக்கோம். அப்புறமா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ரிலேட்டடான மோர் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.